எல்லோரும் வந்து சம்பாதிச்சோன்னா இப்போ லேண்ட் வாங்குவாங்க, வீடு வாங்குவாங்க. நான் ஓடி போய் கார் வாங்கினேன். அஜித்தோடைய சரா இருக்கு இல்லையா, அதை வாங்கினேன். எத்தனை கார் சார்? கார் 99 ஆயிடுச்சு. Red Nool presents Bablu Prithviraj, The Star and The Story Unscripted. Title sponsor Aachi Badam Drink Mix. Venue partner V Space. Aachi Badam Drink. Aachi Badam Drink. ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. எனக்கு ஒரு பையன் பிறந்தா, எங்கள் அப்பா என்னெல்லாம் தப்பு பண்ணோம் அதெல்லாம் பண்ணாமல் ஐ வில் பி த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஃபாதர். 2.5, 3 இருக்கும்போது என் ஃபாதர்லாம் சொல்கிறாரு, சம்திங் ராங் வித் அவர் சைல்டு, போய் டெஸ்ட் பண்ணுங்க, அவருக்கு ஆட்டிசம் அப்படின்னு ஒரு டிஸார்டர் இருக்கு. அப்போ என் பையனும் நானும் ஒன்றா பைக் ஓட்ட முடியாதா? வரப்போறேன்னா கேப்பில் திட்டிட்டு போயிடுவான், இன்சல்ட் பண்ணிட்டு போயிடுவான். தோற்று போன ஒரு நடிகன் நக்கலாகவும் ஹர்ட் பண்ணுற மாதிரியும் பேசி, நீ வந்து சார் ஆக்சுவலாக உங்கள் ஆக்டிங்கை நீ கொஞ்சம் அப்டேட்டட் ஆகணும் சார். ஹீரோ வந்து யாரா அந்த காட்டு அவர் வாங்க சார் அப்படின்னு சொல்லி ஒரு 5-6 படம் போயிருக்கேன். தன்னை பார்த்து நான் டிப்ரெஸ் ஆனேன், என் சன்னை பார்த்து இப்போ இன்ஸ்பயர் ஆகிறேன். Meenakshi Faculty of Occupational Therapy. Admissions open for BOT and MOT. Apply now. இப்போ அந்த சக்சஸ் உங்க கண்ணுக்கு தெரியுதா இல்ல இன்னும் சக்சீட் ஆகணும்? நீங்க சொல்லுங்க. எனக்கு தெரியுது சார். 29 படம் பண்றோம். ஆமா. அண்ட் இல்லம்மா அது அமையவே இல்லைம்மா எனக்கு. ஒரு தாய் சபை வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் படம். ஓகே, டி ராஜன் சார் நிறைய காசு சம்பாரிச்சார். அதுக்கப்புறம் படங்கள் வர வானமேலை கவிதாலயாவுடைய எல்லா கடனும் தீர்ந்துச்சு அந்த ஒரு படத்தில். ஓகே, அண்ட் சூப்பராக போன படம், நல்ல படம். அது வந்து ஒன்றுமே வரல. பயணம் பண்ணுறேன் வரல. கௌதம் மேனன் கூட வாரணமாயிரம். ஸோ ஒவ்வொரு படமும் வந்து அப்படி போகுது. பட் அதனால் எனக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லை. ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் தெலுங்கு வருது, தெலுங்கில் பண்ணுறோம். அப்படியே தெலுங்கில் ஒரு பெரிய கெரியர் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம டிப்ரெஷனுக்கு போகிறோம். அப்போ யாருக்காக எதுக்காக? ஏன்னா என்ன இருந்தாலும் தமிழில் நம்ம வந்து இங்கே வரும்போது தான் ஞாபகப்படுத்துறாங்க, என்ன சார் வர முடியலையே சார், என்ன சார் நீ ஆள்தானா, பட்டெல்லாம் காணோம், சும்மா தான் இருக்கேன் அப்போல்லாம், இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படி. ஸோ இது வந்து இங்கேயோ அடிச்சு ஒரு டிப்ரெஷனில் போய். பட் காட் இஸ் கிரேட். லேட்டாக வந்துருச்சு. அஃப்கோர்ஸ் இப்போ வந்து 6 தமிழ் படம், 5 வெப் சீரிஸ் அண்ட் 23 தெலுங்கு படம். போதும்ல, சக்ஸஸ் தானே இது? எஸ் அஃப்கோர்ஸ் ஒரு பெரிய சக்ஸஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் சொல்லியிருந்தீங்க இப்போ நிறைய படங்கள் நடிச்சிருந்தாலும் அந்த ரெக்கக்னிஷன் அப்படின்னு இல்லைனாலுமே நிறைய படங்கள் நடிக்கும்போது அஃப்கோர்ஸ் உங்களோட டேட் வந்து கிடைக்காதுல்ல. ஸோ மிஸ் பண்ண படங்கள் அப்படின்ட்டு தானே இருக்கா? நீங்கள் வந்து பண்ண வேண்டியது ஆனால் சில காரணங்கள்னால பண்ண முடியல அப்படின்னா எந்த படங்கள்? இல்லை, அப்படி ஒன்றும் எதுவுமே வாய்ப்புகளே வரல. வந்தால் தானே மிஸ் ஆகிறதுக்கு. அப்படியே ஒன்றும் இல்லை. எனக்கு வந்து படங்கள் அமையல, வரல. என்ன அப்படின்னா நிறைய படங்கள் வந்து கூப்பிட்டு பேசி அட்வான்ஸ் வரைக்கும் இப்போ நாளைக்கு வந்து அட்வான்ஸ் வாங்கி சார்னு சொல்லி, அதுக்கப்புறம் அந்த ஹீரோ வந்து யார் அந்த காட்டு அவர் வாங்க சார் அப்படின்னு சொல்லி 5-6 படம் போயிருக்கு. அந்த மாதிரி சொல்லி அப்படி நிறைய படம் போயிருக்க தவிர எனக்கு டேட் இல்லை, ஐம் ஸோ பிஸி, ஐம் ஸோ சாரி. இப்போ இந்த 29 படமும் நான் டே நைட் ஒர்க் பண்ணி எப்படியா அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன் நான். ஓகே, ஸோ இங்கே பேசி அங்கே பேசி. ஸோ இப்போ லைக் இப்போ போனேன்னா நாளைக்கு 2 நாள் டே ஷூட்டிங், அதுக்கப்புறம் ஒரு 6 நாள் வந்து டே நைட் அப்படின்னு ஒர்க் பண்ணிடுது. ஸோ அப்படிலாம் நான் ஹார்ட் ஒர்க் பண்ண தவிர எனக்கு வந்து டேட்ஸ்னால பிரச்சனை. ஒன்று நான் கேட்குற காசு கொடுக்கலன்னா பண்ண மாட்டேன், அல்லது அந்த கேரக்டர் பிடிக்கலன்னா பண்ண மாட்டேன். அப்படி தான் இருக்கு இப்போ. ஓகே, நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இதுலேயே வந்து டிப்ரெஷன் பற்றி பேசணும். அஃப்கோர்ஸ் நான் ஓப்பனிங்லேயே நான் சொல்லியிருந்தேன், ஐவ் ஆல்வேஸ் சீன் யூ த பாசிட்டிவ் வே, நோ மேட்டர் வாட் ஹவு மச் யூ வென் த்ரூ அப்படின்னு இருக்கும்போது எப்போவுமே பாசிட்டிவாக தான் எங்கள் கண்ணுக்கு நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. பட் அஃப்கோர்ஸ் வி ஹேவன்ட் சீன் யுவர் டிப்ரெசிவ் ஸ்டேட் ஆர் அதுலேருந்து நீங்கள் எப்படி வெளில வந்தீங்க அப்படின்ட்டு. இந்த சர்க்கஸ் ஜோக்கர் இருப்பான்ல, அந்த மாதிரிமா ஒன்று நான் சேடாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி மற்றவங்களையும் சேட் ஆக்கி, அதனால் எந்த பெனிஃபிட்டும் இல்லை. அண்ட் எனக்கு என்னென்னா ஐ லவ் ஆக்டிங், ஐ லவ் சினிமா, ஐ லவ் எனக்கு என்ன எல்லா நேரத்தும் எனக்கு வந்து நான் ரொம்ப அஃபெண்ட் ஆகிற வார்த்தை வந்து, ஐயோ போர் அடிக்குது, நான் இருக்கும்போது போர் அடிக்குதா,
அப்படின்னு சொல்லி நான் ஏதாவது பண்ணி அவங்கள என்டர்டெயின் பண்ணி நாள் பூரா நான் வந்து ஷூட்டிங்கில் வந்து ஒரு நிமிஷமும் அங்கே ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும் கோஆர்டிஸ்டாக இருக்கட்டும் அவங்கள போர் அடிக்குதுப்பா. ஸோ இப்போ வந்து ஷூட்டிங் வந்து சார் நேற்று நீங்கள் வரல சார் பயங்கர போர் சார் அப்படி இருக்குது. ஸோ எனக்கு ஐ மஸ்ட் என்டர்டெயின். ஸோ வை பிகாஸ் எனக்கு இருக்கிற அந்த என் டிப்ரெஷன் என்னுடைய மன அழுத்தத்தை வந்து சப்ரஸ் பண்ணுறதுக்காக இப்படி ஒரு ஃபார்முலா நான் You கண்டுபிடிச்சேன். kept yourself occupied entertaining others. பை மேக்கிங் அதர்ஸ் லாஃப் ஐ லாஃப் Oh, அப்படி இருந்தது. பட் காட்ஸ் கிரேஸ் இப்போ நவ் ஐ மேக் அதர்ஸ் லாஃப் அண்ட் அதர்ஸ் மேக் மீ லாஃப் அண்ட் ஐ இன்ஸ்பயர் பீப்புள் அண்ட் பீப்புள் இன்ஸ்பயர் மீ. என்னுடைய டிப்ரெஷன் ஆன என் சன்னை பார்த்து நான் டிப்ரெஸ் ஆனேன், என் சன்னை பார்த்து இப்போ இன்ஸ்பயர் ஆகிறேன். அது சிம்பிளாக சார். இப்போ வந்து ட்ராவல் பணம் அப்படின்ட்டுலாம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலுமே உங்களுக்கான ஒரு ஹாப்பினஸ் வந்து அடுத்தவங்களை சிரிக்க வைக்கிறதுன்னு ஒன்று இருந்தாலுமே நம்மளுக்குன்னு நம்ம சம்பாதிச்சுட்டு நம்மளுக்கான ஒரு பொருள் வாங்குறதுன்னு ஒரு தனி சந்தோஷம் இருக்கும்ல. இப்போது ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு காரோ இல்லை பைக்கோ இல்லை நம்மளுக்காக சம்பாதிச்சு வாங்கின அந்த ஒரு பொருள்னால் நீங்கள் எதை சொல்வீங்க? அண்ட் வாட் யூ ஹவ் பர்ச்சேஸ் டில் டேட் யூ ஆர் மோர் ஹாப்பி அபவுட் இட்னா எதை சொல்வீங்க? எங்கள் அப்பா வந்து போலீஸ் அண்ட் அவர் வந்து இந்த சிங்கம் மாதிரிலாம் போலீஸ் இல்லை, ஒரு பயந்தாங்குழி போலீஸ் எங்கள் அப்பா. ஓகே, ஸோ அவர் வந்து லஞ்சம் வாங்க மாட்டார், அவருக்கு இந்த கிம்பளம்லாம் கிடையாது. ஆஃபீஸ் போவார், சைன் போட்டு வந்து வீட்டில் வந்து உட்காந்துருவார். ஸோ அவருக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ரா பணம்லாம் வராது. ஸோ நாங்களாம் போலீஸ் குவார்ட்டர்ஸ் இருக்கும்போது எங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் வந்து செழிப்பாக இருப்பாங்க. என் கூட படிக்கிறவன் என் கூட விளாட்றவன் அவன் வந்து சைக்கிள் வாங்கிட்டான், அப்புறம் பைக் வாங்கிட்டான், கார் வரைக்கும் போயிட்டான். நான் வந்து அப்போ ஆரம்பித்தேன் சைக்கிள்னு கேட்டு பல வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி நான் சம்பாரித்தா அதை நல்லா செலவு பண்ணுவேன் அப்படின்னு அப்போவே செட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு அவள் உறவா தெலுங்கில் பண்ணேன். எல்லோரும் வந்து சம்பாரிச்சோன்னா இப்போ லேண்ட் வாங்குவாங்க, வீடு வாங்குவாங்க. நான் ஓடி போய் கார் வாங்கினேன். அஜித்தோடைய சரா இருக்கு இல்லையா, அதை வாங்கினேன். அண்டு ஸ்போர்ட்ஸ் கார் அதுக்கப்புறம் மாற்றிக்கிட்டே இருந்தேன். இப்போ வந்து இது காசு பார்த்தோன்னே இப்போ 5 கார் வாங்கிட்டேன். எத்தனை கார் சார்? இப்போ 5 வச்சுருக்கேன். பைக் ஒன்று வந்துட்டுருக்கு, இருந்தது கொடுத்துட்டேன். பைக்ஸ் வந்து 6-7 தான் இது வரைக்கும் வச்சுருந்தேன். பட் கார் 99 ஆகிடுச்சு. 100 கார் கம்மி. பட் ஆனால் இப்போது லைக் ஃப்ரம் நத்திங் டு யூ ஹவ் கம் அ லாங் வே அப்படின்னு இருக்கும்போது யூ ஹவ் பர்ச்சேஸ்ட் எவ்ரி திங், அதெல்லாம் வந்து ஒரு தனி சந்தோஷம் அப்படின்னு இருக்கும்போது ஹவ் யூ எவர் தாட் லைக் ஐம் ஆல் அலோன் ஹியர்ல டு என்ஜாய் தட் ஹாப்பினஸ் அப்படின்ட்டு? லோன்லினஸ் இஸ் ஹியர்மா. நானும் வந்து ஐ யூஸ் டு ஃபீல் தட் ஐம் ஆல் அலோன், எனக்குன்னு யாருமே இல்லை, நான் யாருக்காக சம்பாதிக்கணும், எதுக்காக வந்து இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படிலாம் அந்த டிப்ரெஷன் மோடில் இருந்தது. ஸோ அதுலேருந்து க்யூராகி வெளியில் வந்ததுக்கப்புறம் பீயிங் அலோன் இஸ் ஹியர். ஓகே, நீங்கள் ஒரு 1000 பேர் நடுவில் யூ கேன் பி அலோன் அண்ட் யூ கேன் பி அலோன் அண்ட் பி ஹாப்பி வித் யூர் செல்ஃப். ஸோ இட்ஸ் ஒன்லி ஸ்டேட் ஆஃப் மைண்ட். அண்ட் எனக்கு வந்து ஐ டேக் கேர் ஆஃப் பீப்புள், ஐ டேக் கேர் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்காக செலவு பண்ணேன், அவங்கள வந்து சந்தோஷப்படுத்துவேன். அவங்க கஷ்ட நஷ்டத்துலேயும் வந்து நான் பங்கு பெற்று என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ தட் இஸ் ரியல் ஹாப்பினஸ். ஸோ திஸ் இஸ் நோ லோன்லினஸ் நவ். அண்ட் சாப்பிடும்போது தனியாக தான் சாப்பிட்ணும், டாய்லெட் போகும்போது தனியாக தான் போகணும், தூங்கும்போது தனியாக தான் இருக்கும். ஸோ தனிமைங்கிறது இட்ஸ் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப். ஓகே, அஃப்கோர்ஸ் உங்களோட இன்னொரு மெயின் ஹாப்பினஸ் வந்து யுவர் சன். எஸ், வி ஆல் நோ எவ்வளோ தூரம் ஒரு பொக்கிஷம் அப்படின்ட்டு நிறைய இடத்துல நீங்கள் சொல்லியிருக்கீங்க. உங்கள் சன் உங்கள் லைஃப்பில் வந்ததுக்கப்புறமா ஹவ் அந்த ஒரு தருணம் இருக்குல்ல, ஒரு அப்பா இருக்கிற ஸ்தானம், அந்த நிறைய இன்டர்வியூ சொல்லியிருக்கேம்மா. என்னென்னா எங்கள் அப்பா வந்து ஒரு கெட்ட ஃபாதரில் ஒரு ஸ்டூபிட் ஃபாதர். ஓகே, அவருக்கு வந்து ஒரு பையன் வந்து அந்த அப்பா பையங்கிற ரிலேஷன்ஷிப் கிடையாது. இது வரைக்கும் எங்கள் அப்பா வந்து ஐ லவ் யூ அப்பான்னு சொன்னதில்லை, எங்கள் அப்பாவுக்கு வந்து தேங்க்யூ சொன்னதில்லை. நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அந்த நாங்கள் வந்து கிரிக்கெட் விளாடினோம். ஸோ 6 அடித்தேன், பால் பீச்சிக்கிச்சு. ஸோ சொன்னேன், டேய் நாளைக்கு நீ புது பால் கொண்டாந்தா, நீ உன்னால் பால் போடா, பால் வச்சுட்டான், ஏய் நீ நாளைக்கு பால் வாங்கிட்டு வந்தால் தான் நீ டீமில் எல்லாம் இல்லைடா போடா அப்படின்னு வந்து வெட்டி விட்டாங்க. அடுத்த நாள் போனேன், இல்லைடா பால் வாங்கிட்டு விடாங்க. அம்மா பால்னா நான் சேர்த்துக்க மாட்டேங்கிறமா. இப்போ எங்கள் அப்பாட்ட எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மா வந்து ரேன் தான் கூப்பிட்டேன். வாட் இந்த மாதிரி இது கிரிக்கெட் பால் ஆமாம் வாங்கிட்டு வரேன். 1 நாள் போச்சு, 2 நாள் போச்சு, 1 வாரம் போச்சு, டெய்லி அப்பா வந்துடுறான். ஏன்னா எங்கள் அப்பா புல்லட்டில் வருவார், இல்லை ஜீப் வரும். சத்தம் கேட்டோன்னே இப்படியே போகுது. 1 வாரம் 10 நாள்.
ஒரு 10 நாள் கழிச்சு ஜீப்பில் அப்பா வராரு. அண்டு கூட அந்த டிரைவர் ஓட்டுறான்னு அவன் வந்து ஒரு ஒரு பச்சை கலரில் இவ்வளோ பெரிய பேக் என்னமோ வாங்கிட்டு வராங்க. நான் ஒரு பால் கட் சே அப்படின்னு அப்செட் ஆகிறேன். உள்ளே ரூம் போயிட்டேன். ரூம் போனோன்னே எங்கடி உன் பையன் என்னம்மா கூப்பிட்டாங்க அவ்வளோ வாடா என்னம்மா வா அப்படின்ட்டு அந்த பேக் அப்படி ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து 6 ஸ்டம்ப்ஸ், க்ளவ்ஸ், கிட் ஃபுல் கிட், 2 பாக்ஸ். ஒரு பாக்ஸ் வந்து ஒயிட் கலர் கிரிக்கெட் பால், இன்னொரு பாக்ஸ் வந்து ரெட் கலர் கிரிக்கெட் பால். இந்த மாதிரி 6 அது எடுத்து அப்படின்னு நான் பாருங்க டம்னு என் தலையடிச்சு இந்த இடத்துல ஒரு மார்க் இருக்குது நல்ல கிட்ட வந்து பார்த்தேன். இங்கே இப்படி கிழிஞ்சு தையல். ஓ மை காட். அன்னிலேருந்து கிரிக்கெட் விளாட விட்டேன். ஐ டோன்ட் ப்ளே கிரிக்கெட், ஐ ஹேட் கிரிக்கெட். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபாதர். ஸோ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு ஒரு பையன் பிறந்தா எங்கள் அப்பா என்னெல்லாம் தப்பு பண்ணோம் அதெல்லாம் பண்ணாமல் ஐ வில் பி த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஃபாதர். அண்ட் ஐ வாஸ் அண்ட் ஐ ஆம். ஒரு பாயிண்டில் வந்து 2.5, 3 இருக்கும்போது என் ஃபாதர்லாம் சொல்கிறாரு, சம்திங் ராங் வித் அவர் சைல்டு, போய் டெஸ்ட் பண்ணுங்க. என்ன ராங், ஹீஸ் ஃபைன், சமத்துங்க, சத்தமே போட மாட்டான், அவன் பாட்டு விளையாடிட்டு இருப்பான், பாட்டு டிவி பார்த்துட்டு இருப்பான். ஒரு கார் கொடுத்தா அந்த வீலை வந்து அதை சுற்றிக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டு அவ்வளோ நல்ல பையன். அவனுக்கு வந்து பசிச்சா வந்து மட்டும் கண்ணா பசிக்குதுன்னு சொல்லுவான், என்ன வேணும் கேட்டுக்கிறான். ஸோ ஹவு கேன் இட் பி. பட் என்னென்னா என் ஒய்ஃபுடைய தம்பிக்கும் ஒரு குழந்தை பிறக்குது. அவனை வந்து பிட்வீன் தம் 1 or 2 months தான் டிஃப்ரென்ஸ். அவன் ஃபோன் எடுத்து அவங்க அப்பாவுக்கு ஃபோனில் பேசுகிறான், அவன் இது பண்ணுறான் அது பண்ணுறான், நம்ம பையன் மட்டும் சமத்தா வீட்டில் இருக்கான் அப்படின்னு. ஸோ இந்த கம்பேரிசனில் சரி கொண்டு போய் காட்டுறோம். அவருக்கு ஆட்டிசம் அப்படின்னு ஒரு டிஸார்டர் இருக்குது. சாச்சா இந்த லூஸ் இந்த டாக்டர் நம்ம வேறு அப்படின்னு சென்னையில் இருக்க எல்லா டாக்டர்ஸ், அப்புறம் ஜெர்மனி ஒன்று அங்கே போய் காட்டினேன், துபாயில் போய் காட்டினேன், சிங்கப்பூரில் போய் காட்டினேன். இந்த மாதிரி எல்லாருமே ஆட்டிசம் அப்படின்னு அப்போ தான் அந்த வேர்ட் புதுசாக கேட்கும். ஸோ அதனால் அப்போ என் பையனும் நானும் ஒன்றா பைக் ஓட்ட முடியாதா, நானும் அவனை பொண்ணுங்களை சைட் அடிக்க முடியாதா, நானும் அவனுக்கு வந்து இப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்னு அப்படியே ஒடிஞ்சு போகிறேன். நம்ம என்னென்னமோ நினச்சி வச்சுருந்தோமே அப்படி. ஸோ தட் வாஸ் ப்ராப்ளி த ஸ்டார்டிங் ஆஃப் மை டிப்ரெஷன். அண்ட் அப்படி போய் பட் நான் என்ன ரியலைஸ் பண்ணேன் அப்படின்னா, என் பையன் வந்து இப்போ 28 வயசு, இஸ் வெரி ஹேண்ட்ஸம், ரொம்ப அழகாக, அதே சமத்து பேபியா. ஓகே, அவன் வந்து அவனுக்கு கார் வேணும், பைக் வேணும், மற்ற பிள்ளைங்க சொல்லுவேன் அப்போ நான் நீ எனக்கு என்ன பண்ண, அதெல்லாம் அவன் என்றைக்குமே சொல்ல போகிறதில்ல. ஸோ ஏன்னா இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி மை பேபி. அண்ட் அவன் இருக்கிற வரைக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அண்ட் நான் இருக்கிற வரைக்கும் அவன் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். நான் போனதுக்கப்புறமா அவன் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு இன்ஸ்பயர் ஆகி இப்போ ஐ ஒர்க் டபுளி ஹார்ட். நான் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தி எந்த லாங்குவேஜ் வந்தாலும் அதில் வந்து ஐ வில் கிவ் மை 200%. ஐ வில் ஒர்க் ஹார்ட் அண்ட் ஹார்டர். ஒரு பக்கம் வந்து நான் ஒரு நல்ல ஆக்டர் அப்படின்னு நான் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகணும். அண்டு இது வரைக்கும் நான் வந்து ஒரு ஃபெயிலியர், தோற்று போன ஒரு நடிகன், ஒரு காலத்தில் நடிகன் அப்படிலாம் என்னை வந்து எவ்வளவோ பேர் வந்து நக்கலாகவும் ஹர்ட் பண்ணுற மாதிரியும் பேசி வரும்போதெல்லாம் வந்து என்னை இன்சல்ட் பண்ணுறது. நீ வந்து சார் ஆக்சுவலாக உங்கள் ஆக்டிங்கை நீ கொஞ்சம் அப்டேட்டட் ஆகணும் சார், நீங்கள் ஏன்னா அப்டேட்டடாக இல்லை, அதனால தான் சார் உங்களால் வர முடியல. நீங்கள் வந்து எப்படின்னா சார் ஒரே மாதிரி நடிக்கணும் சார், நீங்கள் வேறு மாதிரி நடிக்கிறீங்களே, அதனால தான் சார் உங்களால் வர முடியல அப்படின்னு வரும்போதுனா கேப்பில் திட்டிட்டு போயிடுவான், இன்சல்ட் பண்ணிட்டு போயிடுவான். ஸோ இது எல்லாத்துக்கும் நான் வந்து ஒரு பதில் அடி எடுக்கணும். பார்த்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் வந்து மை சக்ஸஸ் இஸ் மை ரிவெஞ்ச் அப்படின்னு எழுதி வச்சுருக்கேன். செலிபிரிட்டி ஷோ எல்லாரும் தாண்டி போய் எல்லார்ட்டையும் செல்ஃபி எடுக்கிறாங்க. நம்மளை வந்து ஒருத்தர் கூட வந்து ஒரே ஒரு பொம்பளை மட்டும் நீங்கள் டிவி ஆக்டரில் ஒரு செல்ஃபி எடுக்கலாமா, ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. Meenakshi Faculty of Occupational Therapy. Admissions open for BOT and MOT. Apply now.